முதல கண்ணீர் வடிக்காடா, அவன் முதல கண்ணீர் வடிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது காரணம் என்னன்னு தெரியுமா? அதாவது நீர்லையும் சரி நிலத்திலையும் சரி வாழக்கூடிய ஒரு ஆபத்தான விலங்கு வந்து முதலை. இந்த முதலை என்ன பண்ணுமா, சாப்பிடும் போது அதோட கண்ணில் தண்ணீர் வரும், அதாவது கண்ணீர் வடியும். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காரணம் அதோட இயற்கையான உடல் அமைப்பு அந்த மாதிரி. அதாவது சாப்பிட்றதுங்கிறது மனிதனிலிருந்து எல்லா விலங்குகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். ஆனா இந்த முதலைகள் மட்டும் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா அதோட கண்ணில் வந்து கண்ணீர் வரும். அது அழல, அதோட உடல் அமைப்பு அந்த மாதிரி தான். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள், நண்பர்கள் இந்த மாதிரி யாராவது நம்ம ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட வந்து ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி, நம்மளுக்கு வருத்தப்படுற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட வந்து நடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ள வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், இவங்களுக்கு நல்லா வேணும், இவன் ஆடின ஆட்டத்துக்கு பார்த்தியா இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஆனா வெளியில என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட ஆறுதல் முதலை வந்து என்ன பண்ணுது, மகிழ்ச்சியா உணவு சாப்பிடுது. ஆனா வெளியில என்ன பண்ணுது, கண்ணீர் வடிக்க இல்லையா, ஒரு சோகமா இருக்கும், ஒரு கஷ்டப்படுற மாதிரி. அந்த மாதிரி சில ஆளுங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது முதலை கண்ணீர் வடிச்சவங்க யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.